எங்களுடைய வீடியோக்களை தயவுசெய்து ஸ்கிப் செய்யாமல் புரியும்படி முழுவதும் கேளுங்கள். இந்த வீடியோவின் வார்த்தைகள் உங்கள் மனதை தொடுமானால் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்கள். எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைக்க பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமியில் அதாவது முதல் கட்டப்படைப்பு பார்த்தோம். இந்த வானத்தை படைச்சிட்டு அதில் விண்மீனையும் தேவகுமாரர்கள் என்று சொல்லப்படுகிற தூதர்களை கர்த்தர் படைத்தார் ஆதியில். ரெண்டாவது பூமியை படைத்தார். பூமியை படைச்சும் போது அவருடைய சிருஷ்டிகள் கைத்தட்டி ஏகமாய் துதிச்சுதான், ஆர்ப்பரிச்சுதான், தேவனை மகிமைப்படுத்துதான். அதன் பிரகாரமாக நேற்று நிறைய காரியங்களை நாம் தியானித்தோம். ஆமென். இந்த இரண்டாவது செய்தியில பாருங்க, பூமியில் தேவ தூதர்கள் அதாவது லூசிபர் வாழ்ந்து வந்தார். ஆமென். அந்த பூமியை முதல்ல உருவாக்குறது மனுஷனை கொண்டு படைக்கணும் உள்ள விருப்பத்தோடு அல்ல. ஆமென். மனுஷன் இந்த பூமியில உருவாக்கி சிருஷ்டித்து வைக்கிற நோக்கம் அல்ல. இந்த ஆதியில வானத்தையும் பூமியும் கர்த்தர் படைத்து ஒரு வெள்ளப்பொருளையும் வந்து லூசிபர் வீழ்ச்சி அடைந்து போய் தேவனுக்கு விரோதமாய் செய்து கர்த்தர் கொடுத்த சாபத்தினால் இருள் அடைந்து பூமி தனிப்புண்டாகி அந்த வெள்ளப்பொருளையத்தில் வந்த வெள்ளம் மத்தினையும் 0 கீழே இருந்ததுன்னா ஐஸ்லாண்ட் என்கிற ஐஸ் கட்டி மலைகள் உண்டாகி அது பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆமென். ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்ததற்கு முன்னால் உள்ள காரியத்தை தான் நம்ம இப்ப தியானித்து வருகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 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 பாருங்கள், இந்த வானத்தையும் பூமியும் கர்த்தர் சிருஷ்டித்து இந்த பூமியை படைப்பதற்கு முன்னால் வானத்தில் கர்த்தராகிய தேவன் சந்திர கோள்களையும் நட்சத்திரங்களையும் படைத்து தேவதூதர்களையும் படைத்து வைத்திருந்தார். இனி இந்த தேவகுமாரர்கள் அங்கு வாழ்கிறது சரியில்லை, பூமியை ஆட்சி செய்வதற்கு ஒரு கூட்டத்தை, தேவனை ஆராதிக்கிற துதிக்கிற கூட்டத்தை கொண்டு வைக்க வேண்டும் என்று பூமியை உருவாக்குகிறார். ஆமென். பூமியை உருவாக்குகிறார். உருவாக்கும் போது சந்திரனும் சூரியனும் கோள்களும் அதிகாலத்து நட்சத்திரங்களும் தேவகுமாரர்களும் புத்திரர்களும் ஏகமாய் கரந்தட்டி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமென். இந்த பூமியில் லூசிபர் அவனோடு சேர்ந்த கோடான கோடி தேவதூதர்களையும் பூமியில் வாழ்வதற்காக ஆட்சி செய்வதற்காக ஒரு தோட்டத்தை உருவாக்கி, அதான் லூசிபரின் தோட்டத்தை உருவாக்கி அந்த தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் இரண்டாவது படைப்பில் எப்படி கொண்டு வச்சாரோ அதே மாதிரி கொண்டு வச்சார். ஆமென். பூமி என்கிற தோட்டத்தில் அப்படியே அவர் கொண்டு வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அங்க கொண்டு வச்சதும் அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து நம்ம ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கோடான கோடி தேவ தூதர்கள் எல்லாம் யாரை
பிதாவை மகிமைப்படுத்துகிறார்கள். இந்த மகிமையை கனத்த துதிய தான் வாங்க வேண்டும் என்று இருமாப்பு கொண்டார். என்ன கொண்டார்? இருமாப்பு கொண்டார். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14வது அதிகாரம் 12 முதல் 17 வரை வாசிக்க கேட்போம். அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவரே, நீ தரையிலே விழுந்து விட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், ஆராதனை கூடத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் இருதயத்தில் சொன்னேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தராகிய தெய்வம் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவதற்காக, துதிப்பதற்காக லூசிபர் என்கிற பிரதான தூதனையும் அவனுக்கு கூட உள்ள கோடான கோடி தூதர்களையும் எங்க கொண்டு வைத்தார்? பூமியில கொண்டு வைத்தார். வைத்து இந்த இன்னைக்கு மனுஷன் தேவனை ஆர்ப்பரிக்கிறது போல, பாடுகிறது போல, மகிமைப்படுத்துகிறது போல அவர் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, இன்னும் உலகத்தில் அநேக மனுஷர்களுக்கு இப்படிதான் தன்னுடைய நிலைமை, தன்னுடைய சிச்சுவேஷன், தன்னுடைய இடத்தில் இருந்து உயர்ந்து பார்க்க ஊழியத்தில் பார்த்தா ஒவ்வொரு ஆட்களுக்கும் கர்த்தராகிய தேவன் ஒவ்வொரு கிருபையை, ஒவ்வொரு இரக்கத்தை பாராட்டி அவர்களுடைய தாளந்துக்கு, அதாவது தியாகத்துக்கு, அர்ப்பணிப்புக்கு ஏற்ற கிருபைகளை கொடுத்து அவர் வழி நடத்தி கொண்டிருப்பார். ஆனா சில ஊழியக்காரங்க தியாகம் பண்ண மாட்டாங்க, அர்ப்பணிக்க மாட்டாங்க, உலகத்தை வெறுக்க மாட்டாங்க, சரீரத்தை தேவனுக்கு பிரியமாய் வைக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் செய்யாமல் அவர்கள் உயர்ந்த ஸ்தலத்தில் போய் இருக்க வேண்டும். அந்த ஊழியக்காரரை போல இருக்கணும், இந்த ஊழியக்காரரை போல இருக்கணும், அதை விட பெருசா இருக்கணும் என்று இருதயத்தில் ஒரு சிந்தனை மேற்கொண்டு பாருங்க. இன்று உலகத்தில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் நடக்கிற ஒரு பெரிய காரியம். ஆமென். ஹalleluya. இந்த பெரிய காரியம் கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். கர்த்தர் நமக்கு என்ன இடத்தில் தருகிறாரோ, எந்த இடத்தை தந்திருக்கிறாரோ அந்த இடத்தில் நாம் நின்று பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அந்த இடத்தில் நின்று பிரகாசிக்க வேண்டும். அவர்களைப் போல ஆக வேண்டும், இவர்களைப் போல ஆக வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ முடியாது, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஆமென். எப்படி? அப்படிப்பட்ட வாழ்க்கை, அந்த பிரகாசிக்கிற ஜொலிக்கிற விடிவெள்ளி நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிற அவர்களைப் போல ஆக வேண்டும் என்றால் அவர்கள் என்ன காரியங்களை உலகத்தில் செய்கிறார்களோ அதை நாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அப்பொழுது நித்தியத்தில் நமக்கு என்ன செய்யாது? இடம் கிடைக்காது. அப்ப கர்த்தராகிய தெய்வம் நமக்குன்னு என்ன தீர்மானத்தை வைத்திருக்கிறாரோ அதை தான் என்ன செய்யணும்? அந்த இடத்துல நாம் நின்று பிரகாசிக்க வேண்டும். ஆமென். ஹalleluya. அந்த இடத்துல நின்று நம்ம என்ன செய்யணும்? பிரகாசிக்கணும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. ஹalleluya. 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 உண்மையா சொல்றேன், அவருக்கு கொடுத்திருக்கிற தாளத்தின்படி அந்தந்த ஊழியக்காரன் நின்று கொண்டு தேவனுக்கு ஊழியம் செய்தால் இன்று இந்தியாவில் ரட்சிக்கப்படாத ஒரு ஆத்துமா இருக்கார். ஆமென். உலகத்தில் ரட்சிக்கப்படாம ஒரு ஆத்துமா இருக்கார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறது? 100க்கு 100. அவர்கள் தன்னுடைய நிலைமையை மறந்து, தான் பைத்தியக்காரனாய் இருந்தது, தான் வியாதிகாரனாய் இருந்தது, தான் குடிகாரனாய் இருந்தது, தான் பித்தலாட்டக்காரனாய் இருந்தது, முரணனாய் இருந்தது, புத்தி இல்லாமல் இருந்தது,
இதையெல்லாம் மறந்துட்டு ஏதோ கர்த்தராகிய தெய்வம் முதுகில் இருந்து சவாரி செய்கிறது நிமித்தம் தங்களுடைய சரீரமும் தங்களுடைய வார்த்தைகளும் மேன்மைப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிட்டு தான் நான் என்கிற ஆங்காரம் மனசுக்குள்ளே வரும்போது கர்த்தர் அருமையாக செல்லமாக மகிமையாக அவனுடைய தோளில் இருந்து புறப்பட்டு விடுவார். ஆமென். புறப்பட்டு விடுவார். அப்பொழுது இவருடைய இருதயத்தில் நான் மட்டும்தான் இருக்குமே தவிர தேவனுடைய மகத்துவம் இருக்காது. அந்த நான் ஊழியம் செய்யும். அந்த நான் தான் அவளை போல அவனை போல அந்த ஊழியக்காரனை போல அந்த தீர்க்கதரிசியை போல நானும் ஆக வேண்டும் என்று தீர்மானிப்பார்கள். தீர்மானிக்கிறது தவறல்ல. அந்த ஊழியக்காரன் அர்ப்பணிக்கிற அர்ப்பணிப்பு, அந்த ஊழியக்காரன் தன்னை தாழ்த்துகிற தாழ்த்துதல், அந்த ஊழியக்காரன் செய்கிற தியாகங்கள், அது பணத்திலேயா இருக்கட்டும், பொருளிலேயா இருக்கட்டும், பொன்னிலையா இருக்கட்டும், சரீரத்திலேயா இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில இருக்கட்டும், செய்கிறதை நாம் செய்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். உலகத்தில் இருக்கிற இந்த கிறிஸ்தவர்கள் பார்க்க மாட்டார். ஆனால் நான் பிரகாசிக்க வேண்டும், நாம் ஜொலிக்க வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டு, இது அவர்களை சொல்லி குத்தமில்லை, அவர்களை ஆளுகின்ற ஆட்சியாளராகிய லூசிபருடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பாடும் அவனுடைய வழிமுறைகளும் அதுதான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் வீணான பேச்சும் வீணான சிந்தனையும் வீணான பெருமையும் வீணான ஆடம்பரமும் வீணான மெத்தனமும் கொண்டு அவன் இருக்கிற தூதன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஆட்சியின் கீழ் நடக்கிற அத்தனை பேரும் இந்த சூழ்நிலையில இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் அவர்களை சொல்லி குற்றமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை ஊழியக்காரனாக தெரிந்தெடுத்தவங்களுக்கு பேரை சொல்லணும், அவங்கள்ட்ட சொல்லணும், அவர்களை குற்றம் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு ஊழியத்தில் அர்ப்பணிச்சா குறைஞ்சது ஒரு 3 வருஷம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பாதத்தில் இருந்து தேவனுக்கு பணி செய்யணும். ஆமென். அது ஆத்தும ஆதாயம் என்று நினைச்சிடப்படாது, பிரசங்கம் என்று நினைச்சிடப்படாது, பாடல் என்று நினைச்சிடப்படாது. ஒவ்வொரு திருச்சபையிலும் பணி, நிலத்தின் பணி, விவசாய பணி, திருச்சபைக்குள்ள இருக்கிற வேலைகள், இந்த காரியத்தை அவங்க செய்து அந்த 3 வருஷம் 4 வருஷம் தாழ்மையோடு அதை செய்வார்கள் என்றால் நிச்சயமாக தேவனுடைய சபையை நடத்துவார்கள். ஆமென். ஆமென். இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு இருதயத்தில் பெருமை தான் வரும். ஆமென். இதயத்தில் என்ன வரும்? பெருமை வரும், புகழ்ச்சி வரும். ஏன் நான் அப்படி இருக்க, அதுக்கு ஏற்ற அது மியூசிக்காக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், செய்தியாக இருக்கட்டும், ஆராதனை ஒழுங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் மாற்றி அமைத்து போடுவார்கள். ஆமென். ஆமென். 1 மணிக்கு ஒரு ஆராதனை, இல்லை 1.25 மணிக்கு ஒரு ஆராதனை, இதில் 20-25 நிமிஷம் செய்தி, அப்படியே ஒரு 15-20 நிமிஷம் 30 நிமிஷம் அப்படி டக்கு 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 நடிச்சு ஜனங்களை உசுப்பியாத்துக்கிற கொட்டடி, இப்படிப்பட்ட மாற்றங்களை என்ன செஞ்சிருவாங்க, செய்வாங்க. ஏன்னா ஜனங்களுடைய இருதயத்துக்கு விருப்பப்படி. ஏனென்றால் அவர்களை போல ஆக வேண்டும், அவர்கள் இவர்களை போல ஆக வேண்டும், இவர்கள் இப்படிப்பட்டவர் போல இருக்க வேண்டும் என்று சிந்தனை கொண்டு. ஏனென்றால் அவருடைய உள்ளத்தில் பிசாசு ஆளுகை செய்கிறார். ஆமென். பிசாசு ஆளுகை செய்தால் இந்த லூசிபர் கர்த்தராகிய இயேசுவுக்கு விரோதமாக, தெய்வத்துக்கு விரோதமாக என்ன சிந்தனை கொண்டாரோ அந்த சிந்தனை நமக்கு அவனுக்குள்ள வரும். ஆமென். அதுதான் வாசி. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூடத்தில் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றார். ஆமென். ஆமென். எந்த ஒரு மனுஷனுக்காக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்குன்னு எந்த இடத்தை தந்திருக்கிறாரோ அந்த இடத்துல திறம்பட செய்ய வேண்டும். அந்த இடத்துல தேவன்
மகிமைப்படும்படி செய்ய வேண்டும். அந்த இடத்துல தேவன் உற்சாகப்படும்படி செய்ய வேண்டும். ஆட்டோமேட்டிக்கா அது லிப்ட்ல போன மாதிரி போயிடும். எப்படி உயர்ந்த இடத்துக்கு போயிடும். இந்த பணிவிடைகளை, இந்த தாழ்மையை, தேவனுடைய பாதத்தில் அடங்கி இருக்கிறதை இவர்கள் செய்யாத பட்சத்தில் நிச்சயமாக இன்னொரு லிப்ட்ல போயிடும், உயர போயிடும். அப்படியே உயர்ந்து போய் டப்புன்னு போய் எங்க விடும்? சத்தமே பாதாளத்தில். ஆமென். இதுதான் நெஜம். இது யாருடைய சுபாவம் என்றால் மனுஷனுடைய சுபாவம் அல்ல. இது லூசிபரும் அவனுடைய கூட்டத்தாருக்கும் உள்ள சுபாவம். இந்த ஆளுமை, இந்த லூசிபருடைய ஆளுமை யாரிடமெல்லாம் வருகிறதோ இந்த சிந்தனை உண்டாகும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஊழியங்களில் பாருங்கள் பாப்போம், அவனை விட நம்ம ஜெயிக்கணும். அந்த கூட்டத்தில் இருக்கிற ஆத்மாவை விட நம்ம ஆத்மா கூட கொண்டு வரணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு வழி தேவன் வைத்திருக்கிறார். முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது, நினைக்கிறதுல தப்பு இல்லை. அந்த ஊழியக்காரனோட நம்ம பிரகாசிக்கணும். பட் அதுக்கு வழியை கண்டுபிடிக்கணும். என்ன வழி? உலகத்தில் என்ன வழி கண்டுபிடிக்கிறாங்க? மியூசிக் வழி, பாடல் வழி, செய்தி வழி, துதி வழி. இதுல என்ன மாற்றம் கொண்டெல்லாம் இந்த 4-5 வழியும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற வழி. இதுல மாற்றம் எப்படி? 1.5 மணிக்கு ஒரு செய்தி கொடுத்தா யார் இருக்க மாட்டா. அப்ப என்ன செய்யணும்? 30 நிமிஷம் 25 நிமிஷம் செய்தி. 1 மணிக்கூர் ஆராதனை நடத்தினா போர் அடிக்கும். அதுக்கு என்ன செய்தி? 20 நிமிஷம் ஆராதனை. அப்படியே 1 மணிக்கூர் மிஞ்சி போன 1.25 மணிக்கூர்ல ஒரு நாள் ஆராதனையை முடித்து விடுகிற சபைகள் இருக்கிறது. ஏனென்றால் அப்பதான் ஆட்கள் இருப்பாங்க. போனோமா, இருந்தோமா, வந்தோமா இருக்கும். அப்பதான் பொத்தல் பையன் நிறையும். என்ன செய்யும்? காணிக்கப்பட்டியும் நிறையும். ஆமென், ஹல்லேலூயா. இதுக்காக இந்த ஆராதனையை மாற்றி அமைக்கிறது. ஆனா பிரகாசிக்க வேண்டும் என்கிற சிந்தனை நம் உள்ளத்தில் வருகிறது. வாஞ்சை உண்மையிலே நல்லதுதான். அந்த சிந்தனையை, அந்த வாஞ்சை எப்படி நிறைவேற்ற வேண்டும்? துதியில, ஜெபத்துல, பாடல்ல, ஆர்ப்பரிப்புல, ஆராதனையில, தாகத்துல, தியாகத்துல, காத்திருப்புல, இரவு முழுதும் பகல் முழுதும் இல்ல முடிஞ்ச அளவு கர்த்தருடைய பாதத்திலிருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானித்து கர்த்தருடைய பாதத்திலிருந்து ஆட்டோமேட்டிக்கா ஆத்மா சேர்ந்து போகும். ஆமென், ஆமென். இந்த வழியை எடுத்தா கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்ய முடியாது? ஃப்ரீயா ஜாலியா இருக்க முடியாது. ஆமென். இதன்னா இடுப்பு வலிக்கும், காத்திருக்கும் போது முழங்கால் நின்ன முழங்கால் வலிக்கும், ராத்திரி கண்ணு விழிச்சா அப்பப்ப தலை சுத்தும், பிரஷர் வந்த மாதிரி இருக்கும். இல்லை ஆகாரங்களை நாம் குறைச்சா அதுக்குள்ள பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை எல்லாம் கடந்து தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? பிரகாசிக்க முடியும். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. அப்ப இந்த இதுல எல்லாம் இருந்தாதான் நம்மள ஆளுகை செய்கிறது யாரு? இயேசு. இந்த ஆளுகை இல்லாம மனுஷனுக்கு திருப்திப்படுத்துவதற்காக பாருங்க, நம்ம ஊழியத்தை எடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட்ல ஆதியில ஜெபம் தொடங்கின நாளில் இருந்து இதேதான். இதுல ஒரு மாற்று கருத்தே இல்லை. ஆனா இப்ப கொஞ்சம் எளிமையா இருக்கிறத தவிர இதை விட கடினமா தான் இருந்ததான துதி. 1 மணிக்கூர் முழங்கால நிக்க விடாம முடியாதே கிடையாது. ஆராதனை இப்படிதான். செய்தி இப்பளாவது சுருங்கிட்டு, அப்ப அப்படி இல்லை. 1.5 மணிக்கூர்னா 1.5 மணிக்கூர், 1.5 மணிக்கூர் செய்தி கொடுக்காம இருந்தா அன்னைக்கு எனக்கு செய்தி கொடுத்தது மாதிரி தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆத்துமா வந்தா வரலையா? வந்து சரி, நீங்க எல்லாம் வந்தியா? எப்படி வந்தியா? நுறங்கி, நூலாவி, வியாதனைப்பட்டு, துக்கப்பட்டு, இதுதான் கட்டு போட வேண்டிய அளவில் துக்கிச்சு நூலாகி இருக்கிறவங்களை கூட்டிட்டு வருவார். ஆமென். இல்ல உலகத்துக்கு ஏற்றது போல நம்ம ஆராதனை செய்தா நிச்சயமா பணக்காரர்கள், வசதி படைத்தவர்கள்,
சுகமாய் வாழ்கிறவர்கள், இயேசுவை தெரியும், இயேசுவை கண்டு பயப்படாதவர்கள் அத்தனை பேரும் வந்து 1:15 மணிக்கூர் 1 மணிக்கூர் ஆராதனையில் யாரையுமே கண்டுக்கலாம். யாரையும் கண்டு வரணும். 20-25 நிமிஷம் இந்த ஒர்ஷிப் நடக்கும். கீபோர்டு என்ன, ட்ரம் என்ன, டம் டமுக்கு 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 டமுக்குன்னு அடிச்சு ஒரு 20-25 நிமிஷம் அப்படி நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஒர்ஷிப் நடத்த ஒரு 1/2 மணிக்கூர் அப்படியே நடத்தி முடிச்சு வரும்பா அப்படியே ஒரு ஃபேண்ட் எல்லாம் போட்டு, சர்ட்டு போட்டு, இன் பண்ணி, ஒரு டையெல்லாம் கட்டி, அப்படியே கோட் எல்லாம் போட்டு, அப்படியே ஷூ போட்டுட்டு ஜம்முன்னு எங்கே வருவோம்? பாஸ்டர் எங்கே வருவார்? அப்படியே வருவார். அப்படியே வந்து பலிபீடத்தில் வருவார். பாஸ்டர் வாரம் அங்கே ஒர்ஷிப் என்ன செய்யும் நடக்க. வந்தோன்னா திரிஞ்சு பார்த்தோன்னா ஒர்ஷிப் பண்ணி ஒரு மூச்சு வரும். அப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஒர்ஷிப்பை முடிச்சுட்டு அடுத்தது அங்கே இருப்பிற ஒரு ஆள் 1-2 பேர். காரணம் ஆடி ஆஃபர் கொடுத்த மாதிரி. என்ன ஆஃபரு? துணி கடைக்கு போனாலும் ஆஃபரு, மருந்து கடைக்கு போனாலும் ஆஃபரு, தகை கடைக்கு போனாலும் ஆஃபர், எல்லாத்துக்கும் இதே மாதிரி ஆஃபரில் 2-3 இருக்கும். என்னத்துக்கு? காணிக்கைக்கு பாட்டு பாடணும். காணிக்கப்போ மேடையில் காணி ஒரு பாட்டை கொடுத்துட்டா குடிகாரனை பெயர்ந்து பாடுவான். குடிகாரனும் பெயர்ந்து பாடுவான். ஒரு சபையில் ஒன்று பிரித்து போயிட்டுன்னா வாப்பா உனக்கு நான் சான்ஸ் தான், உடனே ஒரு பாட்டு. ஆமென், நல்லா புரிஞ்சிடலாம். அதுக்கு இன்னும் 2-3 இருக்கும். ஒவ்வொரு வாரம் இலைக்கு சேர்ந்து ஒரு பாட்டு பாடினப்போ அந்த பையில எல்லாம் நம்ம நடந்தோன்னு போண்டா நம்ம இருந்த இடத்துல அந்த பிச்சைக்கார தட்டு வரோம். ஆமென் சொல்லு. என்னது? பைபிளில் எந்த இடத்துலையும் காணிக்க பிரித்தது கிடையாது. ஆனால் காணிக்க போட்டது உண்டு. பிரித்தது எங்கேயாவது உண்டா? இருக்கா? இல்லை. ஆமென். அது நான் வச்சிருக்கிறது பிச்சை தட்டு. ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா. நம்ம ஒரு காணிக்கப்பட்டி இருக்கு. அது காணிக்கப்பட்டியில் மனம் வந்து நம்ம மனசாட்சிக்கு போட வேண்டியதை போடும். அது காணிக்கப்பட்டி. ஆமென். பின்ன தசம அதெல்லாம் வேற விது. ஆமென், ஹல்லேலூயா. பொருத்தனை காணிக்க வேற, அந்த காணிக்க அதெல்லாம் வேற விதம். ஆலயத்துக்கு வரும்போது வரும் கையை வர அந்த முறை பைபிளில் இருக்கு. இந்த தட்டியாங்கிறது பைபிளில் கிடையாது. நான் படித்த அளவில் இல்லை. இருக்குதோ என்னதோ தெரியாது. இருக்கா? யாராவது படித்ததில் இருக்கா? 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 இருக்காதுன்னு நினைக்க. நான் படித்த அளவில் இல்லை. ஆமென். அப்படி ஒரு பைபிளில் இருந்தால் நம்மளும் பிச்சை எடுத்துக்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு காணிக்க அந்த பாட்டு அப்படி ஜெகஜோதியாக நல்ல ராகமாக நல்ல இனிமையாக அப்படி ஒரு ராகமாக ஒரு இனிமையாக ஒரு புளிப்பில்லாத ஒரு இனிப்பு என்று நினைச்சு புளிப்போட ஒரு பாட்டு நாகரிகமா. தலையில முட்டாங்க இருக்காது, பயக்கலன்னா இப்படி எல்லாம் வட்டி இருக்கும். அப்படி வெட்ட நீக்கலாம். ஃபேண்டுங்க இந்த அந்த அங்கே கிடக்கும். இப்படி பல கோலத்தில் நின்று பாட்டு பாடணும். காணிக்க பொத்தல் பை நிறையா கொண்டு பாஸ்டர் கொடுக்கணும். பாஸ்டர் ஆசீர்வதிப்பார். கை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு காணிக்க ஒரு சில பெரிய சபையில ஒரு ரூமில் கொண்டு தட்டிடுவாங்க. 5 ஆராதனை நடக்கிறதுக்கு ஒன்றில் ஒரு சாக்கு வச்சுருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்கிறேன். இல்லைங்க ஒரு ரூமில் கொண்டு வச்சுருப்பாங்க. அந்த தட்டி போடியதில் அங்கே இருக்கிறவங்க 500 ரூபா மாட்டாய களவாணியதை ஒரு பாஸ்டர் கண்டுபிடிச்சு பிரச்சனையை உண்டாக்கிட்டார். அம்மா அப்படி வரதா அப்படிதான். ஆமே. அப்போ என்ன உபதேசம் பாருங்க. வேற வெளியில ஆள் இல்லை. இது நடந்த சம்பவம். இது எனக்கு தெரிஞ்ச சம்பவம். உண்மையிலே நடந்த சம்பவம். இதே மாதிரி பலிபீடத்தில் வச்சுட்டு சைடில் ஒரு ரூம் இருக்கான். ரூமில் கொண்டு ஒரு மூலையில் தட்டுவாங்க. இல்லைக்கு பெரிய ஒரு பக்கெட்டு ஒரு இதில் தட்டி வைப்பாங்க. தட்டி அமுக்கி வைப்பாங்க. ஆமே. இதில் காணிக்கை பிரித்து தட்ட போகிறவை அந்த ரூமில் போகிறவை சொன்னா 500 ரூபா நோட்டை பார்த்து 2000 நோட்டை பார்த்து அன்னைக்கு 1000 ரூபா நோட்டு 500 நோட்டை பார்த்து உருவி சாப்பிட வச்சு கொடுத்தாங்க. இது எப்படியோ ஒரு நாள் யாரோ ஒரு ஆள் கண்டு 4 பேருக்கு இதே தொழில் மாறி இவன் அடிக்கிறது அவனுக்கு தெரியாது, அவன் அடிக்கிறது இவனுக்கு தெரியாது. ஆமே. அத்தனை பேர் எங்கே இருப்பினோம்?
ஆடி ஆஃபர்ல இருக்கீங்க. எங்க இருக்கீங்க? பலிபீடத்தில் இருக்கீங்க. ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இது எப்படி தெரியுமா? சில படத்துல எல்லாம் நான் பார்த்துறேன். பாவம் கொஞ்சம் மனுஷர் வேஷம் போடாத கிழிஞ்ச துணி கையெல்லாம் இப்படி வச்சு படத்துல இப்படி வச்சு இப்படி ஒட்டி எல்லாம் பஞ்சம் வச்சுட்டு இப்படி போய் பிச்சை எடுக்கும். ஆக்ட் காட்டு. ஆமே. படத்தில் பார்த்துருக்கா? கேரளா படம் பார்த்துருக்கு, எல்லாரும் பார்த்துருக்கு இல்லையா? அப்போ பிச்சை எடுக்கிறேன். இதில் ரவுடி ஒருத்தர் வருவாங்க பாருங்க, வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறேன். படத்தில் நான் நிஜத்தில் சொல்லலை, படத்தில் நிஜத்திலையும் இருக்கலாம். வேஷம் போட்டு தன்னுடைய சரீரத்தை குஷ்டரோகி ஆட்டம் வெற்றுண்டதாட்டம் நடக்கிறதெல்லாம் இப்படி எல்லாம் நடந்து போய் இருந்து பிச்சை எடுக்கிறான். ஆக்ட். இயேசுவின் ஊழியக்காரரை போல வேஷம் தரிச்சு, ஆமென், இதுக்கு மேல போகலாம், பிச்சை எடுக்கிறான். இந்த பிச்சை எடுத்து கொண்டு வர பிச்சை பாத்திரத்தை ரவுடி வரம்பா தட்டி பறிச்சு கொண்டு போறான். இவனை விட பெரிய திருடாய். இவன் ஆட்களை ஏமாத்தி என்ன செய்கிறான்? பிச்சை அடிக்க. என்ன செய்கிறான்? பிச்சை அடிக்க. இவனோட பெரிய கல்லை, பெரிய ஏமாத்துக்காரன் வந்து என்ன செய்வான்? இதே போலதான் அந்த சபையில். ஆமென் சார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த சுபாவம் எல்லாம் யாருடைய சுபாவம்? லூசிபர் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு நடக்கிற காரியம். உண்மையாக ஊழியம் செய்தா உண்மையிலே உன்னுடைய ரூம் நிறையும் போகும், ஆட்டோமேட்டிக்காக நிறையும். அதுக்கு ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். ஜனங்கள் உண்மையிலேயே சொல்லி மனப்பூர்வமாக கொண்டு போடுவாங்க. ஆமென். மனப்பூர்வமாக கொண்டு போடுவாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கிணறு இருக்குல்ல, கிணறு யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும். இந்த கிணத்துல ஒரு மட்டத்தில் தண்ணி நிற்கும், ஒரு மட்டத்தில் தண்ணி நிற்கும். நீ வேணும்னா 5 வருஷம் நீ கோராம இருந்த மாதிரி அந்த மட்டம் தான். இன்னைக்கு நீ ஒரு அடி தண்ணியை கோரிட்டு நாளைக்கு போய் பாரு, அந்த மட்டத்தில் அந்த ஊற்று, அது தேவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆமென். இதே போலதான் உண்மையா நீ தேவனுக்கு ஊழியம் செய்து கர்த்தர் உனக்கு உன் சபைக்கு உன் தேசத்திற்குன்னு இல்லை ஏதாவது ஒரு காரியத்துக்குன்னு சபையில காணிக்க நிறைய தரும்போது அதை ஊழியத்துக்காக செலவு பண்ணினா ஆயுசு நாள் வர பணம் குறைவே வராது. நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆமென் சார். இத நம்ம அப்படியே சேகரித்து வச்சேன்னு வச்சுங்களா, அது அப்படிதான் இருக்கு. இதே கிணறு வச்சு இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இந்த தண்ணி பல மாசங்களாக ஒரு சில வருஷங்களாக அப்படியே கிடக்குதுன்னு வச்சுக்க. கோரல்ல எத்தனை அடி தண்ணி கிடக்கு? 20 அடி தண்ணி கிடக்கு. 20 அடி தண்ணி கோரல்ல அப்படியே விட்டா அந்த கிணறு எப்படி போகும்? பாங்கிணறா போகும். இந்த பாங்கிணறா போகும்போது அதுல என்னெல்லாம் பிடிக்கும்? பல்லி, பாச்சா, பாம்பு, நீக்கோலி, பாசி, தவளை எல்லாம் பிடிச்சி அதை அடுத்து நம்ம யூஸ் பண்ண போகும்பா பிடிக்க முடியாது. மேல்புற என்ன செய்யும்? ஊரில் வரும். அந்த தண்ணியை பிடிச்சது யூஸ் பண்ணவே முடியாது. இனி எப்போ யூஸ் பண்ண முடியும்? இந்த இதில் கிடைக்க தண்ணியெல்லாம் குவாரி மாற்றி ப்ளீச்சிங் பவுடர் போட்டு அந்த கிணறை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தின பிறகு 2வது ஊறிய தண்ணியை தான் என்ன செய்ய முடியும்? யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பணத்தை, நான் ஊழியத்தை சொல்கிறேன், குடும்பங்களில் சொல்லலை, ஊழியத்தில் வருகிற பணம், அந்த பணத்தை நம்ம சேகரித்து வச்சோம்னா உண்மையிலே சொல்கிறேன், அந்த பணம் சொறி சிறங்கு பிடிச்சு ஆஸ்பத்திரி செலவுக்கும் ஊரில் உள்ள அதாவது ஊரில் பொல்லாத செலவுக்கும் அந்த செலவழிச்சு போயிடும்.
அது பிரயோஜனமான ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்யாது. அல்லங்கி ஊழியம் செய்கிற பிள்ளைகளை நீங்க பாருங்க, இறைக்கிற கிணறு தான் ஊரம், ஊறிய கிணறை இறைச்சி ஆகும். ஆமென், ஹல்லேலூயா. இது நம்ம அப்படியே நான் சாவிய காலத்தில் என்ன பார்க்கணும், எனக்கு பேரில் எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்சம், இனி 10-20 லட்சம் அது வச்சிருக்கணும், இல்லைங்க ஒரு 50 சென்டாவது வச்சிருக்கணும் என்ன நினைச்சு நம்ம வச்சா நமக்கு சொறி சிறங்கு பிடிச்சு நம்மோட இந்த பணம் செத்தே போகும். அல்லைங்க நீங்க உலகத்தில் வாழைகளுக்கு பரிச்சை வச்சு பாருங்க, உலகம் வாழ்ந்துட்டு இருந்தவங்களை பரிச்சை வச்சு பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ சம்பாதிக்கிற ஆஸ்தி உன்னுடைய சந்ததிக்கு தான், இல்லைன்னு சொல்லல, சம்பாதிக்கிறதுல தப்பும் கிடையாது. பட் இறைக்கிறாயா? தேவன் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை இறைக்கிறாயா, இல்ல கட்டி வச்சிருக்கிறாயா? சிந்தித்து பார்க்கணும். சரி, நம்ம செய்திக்கு வரும். ஆமென். அப்ப அப்படிப்பட்டவர்களை போல நாம் இராமல், நமக்கு கர்த்தராகிய தெய்வம் ஒரு 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 தாளந்து தந்திருக்கிறார். அந்த தாளந்துல நமக்கு தந்த இடத்துல பிரகாசிக்கணுமே தவிர மற்ற சிந்தனை இருக்கணும். அதுக்கு வேண்டி வேத வசனத்தையும் வேதத்தினுடைய ஆராதனை ஒழுங்குகளையும் வேதத்தினுடைய வழியையும் நாம் மாற்றி அமைத்தால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சந்ததி வாழ்க்கை நிர்மூலமாகி போகும். வாசி 14வது வசனம். நான் பாருங்க, லூசிபருடைய சிந்தனையாகும். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்திலே சொன்னாய். நினைச்சதுதான் அவன் தான். ஆமென். இயேசுவிட்ட பேச்சு சொல்லல, அவன் இருதயத்தில் நினைச்சான். கர்த்தர் அவனை பிறந்தாங்க. அவனுக்கு பின்ன கூட்டத்தை எல்லாம் கூட்டி பறக்கி எடுத்து வச்சா. அவர் என்ன செஞ்சாரு? விழுந்து போக வச்சார். வச்சுட்டு சாபம் கொடுத்தார். அள்ளு பெரும் மழை பெய்தது. சூரியனை தடை செய்தார் பூமியில் படும்படி. சூரியன் சந்திர கோள்களுடைய வெளிச்சம், அதாவது சூடு இந்த பூமியில படும்படி தடை செய்தார். இருள் உண்டாயிற்று. இந்த ஆதிகாலத்து படைப்புக்கு பிறகு, ஆதாம் ஏவாளுக்கு பிறகு பூமியில இருள் உண்டான காரியம் 3-4 இடத்துல இருக்கு. ஆமென். யோசுவா ஒருக்கா இருள் உண்டாக வைத்தார். இப்படி 3-4 இடத்துல என்ன செய்து இருள். அப்ப இருள் உண்டாகுகிறது நடக்கக்கூடிய காரியம், அது பொய் அல்ல. அந்த சாபம் பல 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 வருஷங்கள் என்று கேட்ட பல கோடி வருஷங்கள் இருந்து என்று சொல்லலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு பிரியமா நமக்கு தந்திருக்கிற ஊழியத்தை, நமக்கு தந்திருக்கிற இடத்தை, நமக்கு தந்திருக்கிற ஸ்தானத்தை நாம் நிலையாய் வைத்திராவிட்டார், ஆமென், கர்த்தருடைய சாபம் கிடையாது. அவ்வளவு போல பிரகாசிக்கிற உண்மைதான். பட் நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்குன்னு ஒரு தாளத்தை தந்தா அந்த இடத்தில் இல்லாமல் நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று குறுக்கு வழியை நாம் போகணுமானால் நிச்சயமா கர்த்தருடைய சாபம் கிடைக்கும். ஆமென். ஆனாலும் நீ ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். எங்க போகணுமா? இப்படி இருதயத்தில் நினைக்கிற ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், பெருமை என்கிற மகத்துவத்தை அடைகிற யாராயிருந்தாலும் எங்க போவார்களா? பாதாளத்தில் தள்ளுண்டு போவார்களா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தது, உன் உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருந்தவன் என்பார்கள். ஆமென், ஆமென். சொல். எவ்வளவுதான் உச்சாணியில போனாலும், இந்த லூசிபர் எவ்வளவுதான் பெருமைப்பட்டு உச்சாணியில இருந்தாலும், அவன் நரகத்தில் போயிட்டு அவனை பார்க்கிறவர் அத்தனை பேரும் பரிகாசம் அடிப்பார்களா? அதே போலதான் உலகத்தில் வாழ்க்கிற எந்த ஊழியக்காரனானாலும், எந்த விசுவாசியானாலும், தேவனுடைய மகத்துவத்தை விழிஞ்சி எண்ணி அவன் உயர ஸ்தானத்தில் போனாலும்
ஒரு நாள் கேவலமாய் ஜனங்கள் பேசக்கூடிய விதத்தில் வைப்பார். ஆமென். என்ன செய்வார்? வைப்பார். ஆமென் சொல்லு. வைப்பார வச்ச மாட்டாங்க, வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அதே போல எசேக்கியேல் 28:12 முதல் 19. மனுபுத்திரனே, தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகு. ஆமென், ஆமென். முத்திர மோதிரத்திற்கு ஒப்பானவன். ஆமென். என்னதுக்கு ஒப்பானவன்? முத்திர மோதிரத்திற்கு ஒப்பானவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழகுள்ளவன், சம்பூர்ணம் உள்ளவன், ஞானம் உள்ளவன். அவ்வளவு விதத்தில் அந்த லூசிபரை படைச்சார். அதை விட மிச்சமா இந்த மனுஷனை படைச்சார். எப்படி? அவருடைய சாயல். எந்த படைப்பையும் இதே மாதிரி நம்ம பார்க்க முடியாது. எந்த ஒரு படைப்பையும் இதே மாதிரி நம்ம காணவே, நம்மளை போல காணவே முடியாது. ஆமென். குரங்கு மனுஷ சாயலே கிடையாது, அது குரங்கு சாயல். மனுஷ குரங்கு, அதாவது அந்த குரங்கு ஒரு சாயல், கர்த்தர் கொடுத்த சாயல். ஆமென். கர்த்தர் ஒருபடி மண்ணை எடுத்து குரங்கை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அதை சித்தரித்து மனுஷன் என்று குரங்கு உண்டாச்சது, குரங்கில் என்று மனுஷன் உண்டாச்சுன்னு பித்தலாட்டம் செல்லுகிறார். ஆமென். மனுஷனுடைய சாயல்ல எந்த ஒரு சிருஷ்டியும் கிடையாது. அப்ப இந்த லூசிபர் எப்படிப்பட்டவன்? வாசி, நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த லூசிபரை போல பெருமைப்பட்ட இந்த ராஜாவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நல்லா புரிஞ்சிடும். லூசிபருடைய ஆளுகை, லூசிபருடைய செய்கை, லூசிபருடைய சிந்தனை யாரிடம் வருகிறதோ அவனுக்கு இந்த நிலைதான். அது ராஜாவா இருந்தாலும் சரிதான், மந்திரியா இருந்தாலும் சரிதான், விசுவாசியா இருந்தாலும் சரி. இங்க பாருங்க, அந்த சிந்தனை வந்த இந்த ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறது. வாசி 13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம். வாசி, அப்ப அப்படிப்பட்டவர்களைப் போல ஆக வேண்டும் என்றால் நாம் ஆராதனையில் சிறு மாற்றங்களை, ஜெபத்தில் சிறு மாற்றம், ஆராதனை ஒழுங்கில சிறு மாற்றம், ஒரு 1.25 மணிக்கூர், ஒரு 3 ஆராதனை வச்சுட்டு வந்தாங்களோ போனாங்களோ கண்டுகளவே வேண்டாம். ஒரு ஆராதனையை நடத்தி விட்டுட்டா அது யாருக்கு ஆளுகைக்குழு நமக்கு வரும்? நம்ம பிசாசுடைய ஆளுகைக்குழு வந்துடும். அப்ப பிசாசுக்கு ஆளுகைக்குள்ள வந்தா இன்னும் சொல்லப்பட்ட ரத்தின கற்கள் எல்லாம் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. வாரியம் கோரியம் கிடைச்சது, வாரியம் கோரியம் கிடைச்சது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா விழுந்து போகிற நேரத்தில் உலகமே நம்மை பரிகாசம் அளிக்கும். ஆமென். அது மட்டுமில்ல, நரகத்தில் போனாலும் அங்க கிடைக்கவே சொல்லுவான், என்ன மினுக்கு மினுக்குனா, என்ன நடந்தா, என்ன உடுத்தா, போனா ராஜகுமாரத்தை போனது போல இருந்து, ராஜகுமாரன் போனது போல இருந்து, அப்படிப்பட்ட நீயா இங்க வந்து கிடைக்கன்னு ஏளனமாக பேசும்.
எங்க கிடைக்குமே? பரலோகத்தில் இருக்கிறவன் பேச மாட்டான், அவனுடைய சுபாவமே தனியா இருக்கு. நரகத்தில் அவனை கூட கிடைக்கவும் அவனை பழிகாசம் அடிப்பார். அந்த கூட்டத்தில் நீயும் தானே இருக்கணும்னா அவனுடைய பிசாசுடைய ஆளுகை நமக்கு வராது. ஆமென். இல்லை, பரலோகத்தில் யாரையும் குறை கூறாமல், யாரையும் பொறாமைப்படாமல், சந்தோஷமாய் அந்த வேதனைப்படுகிறவரை பட்டு நாமும் வேதனைப்பட்டு, துக்கப்படுகிறவரை பட்டு நாமும் துக்கப்பட்டு, மகிமையாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நித்திய நித்திய காலமாகவும் இயேசுவோடு சேர்ந்து ஆராதிக்கவும், பாடவும், துதிக்கவும், புசிப்பில்லாமல் குடிப்பில்லாமல் தேவ தூதர்கள் புசிக்கிற ஆகாரத்தை நாம் புசித்து, தேவ தூதர்கள் குளிக்கிற கண்ணாடி நதியில நாம் குளித்து, கையில்லாமல் செய்யப்பட்டிருக்கிற நமக்காக வைத்திருக்கிற வாசஸ்தலத்திலே நாம் உட்கார வேண்டுமானால் நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி அடுத்த வசனம். நீ காப்பாற்றுவதற்காக ஒரு ஊழியக்காரனை கர்த்தராகிய தேவன் தெரிந்து கொண்டு அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறது எதற்கு என்றால் ஜனங்களை பாதுகாப்பதற்காக. மனதுருகி மனம் திரும்பி தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்டு வருகிற பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக. பாதுகாக்கிறது என்றால் ஒரு தோட்டத்தை வேலி அடைத்து பாதுகாக்கிறது போல, எந்த இடத்துல வாசல் போடணுமோ அந்த இடத்துல வாசல் போட்டு, எந்த இடத்துல வேலி கட்டணுமோ அந்த இடத்துல வேலி கட்டு, அந்த பயிரை மிருகங்களுக்கும் வெட்டுக்கிளிகளுக்கும் பூச்சிகளுக்கும் நாம் பாதுகாத்து வைக்கிறது போல, அந்த அந்த எந்த இடத்துல எல்லாம் காவலுக்கு கேட்டு போட்டோமோ அந்த இடத்துல எல்லாம் காவல் நின்று அந்த தோட்டத்தின் பயிரை இல்லாவிட்டால் தோட்டத்தின் ஆடுகளை நாம் பத்திரமாக பாதுகாப்பதற்காக தான் தோட்டக்காரனை கர்த்தராகிய தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த தோட்டக்காரனை ஆயத்தப்படுத்துகிறது போலதான் இந்த நலிந்து மலிந்து வெளிந்து போகிற ஜனங்கள் மனம் திரும்பி வரும்போது அவர்களை கண்டிப்போடு, வசனத்தோடு, சத்தியத்தோடு, எச்சரிப்போடு உணர்த்தி அவர்களை தேவனுடைய பிரசன்னத்துக்குள் அரவணைத்துக் கொள்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. ஆமென். இதற்காக தான் கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. வாசி. தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்கினிமயமான. அப்ப கர்த்தர் உன்னை உயர்த்துகிறது என்னத்துக்கு கேட்டா ஜனங்களை பாதுகாப்பதற்காக, ஜனங்களுக்காக. எத்தையாவது செய்து யாருன்னா வேதனை வரட்டு, துக்கம் வரட்டு, ஜனங்கள் நம்மளை யாசிகட்டு, பொல்லாப்பு சொல்லட்டு, குறை சொல்லட்டு, கல்லைன்னு சொல்லட்டு, பொல்லாதவன் சொல்லட்டு, மந்திரவாதின்னு சொல்லட்டு, என்ன சொன்னாலும், கெட்ட வார்த்தை பேசினாலும், இல்லை இவன் திருடை, இவன் கல்லை, இவன் பொய்யை, வஞ்சனைன்னு சொன்னாலும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லி கர்த்தர் தந்த ஊழியத்தை நிறைவேற்றுகிறவன் தான் இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள் இருக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா. நீ துவங்கி கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும். அப்ப கர்த்தராகிய தேவன் இன்றுள்ள ஊழியக்காரர்களை, விசுவாசிகளை கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை மகத்துவமாக என்னுடைய புத்திரனாக, என்னுடைய பிள்ளைகளாக உங்களை தெரிந்து கொண்டு புத்திர சுவிகாரத்தை தந்து வைத்து உங்கள்கிட்ட அநியாயத்தை தான் காணுகிறார். ஆமென். நல்லதை காண முடியலையா? ஆமென் சார். பாருங்க, பிசாசிட்ட சொல்ற, பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறவங்க அவ்வளவுதான், நல்லதை காண முடியாது. பாருங்க, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி உன்னில் அநியாயம் கண்டு பிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசி 16. மிகுதியினால். அப்ப ஊழியத்தை, இன்று அநேக ஊழியத்தை, பிசாசுடைய ஆளுகையில் செய்கிற ஊழியத்தை எப்படி நடத்துகிறார்கள்? வியாபாரம். ஆமென்.
நீ வியாபாரத்தில், உன்னுடைய ஊழியத்தில், வியாபார நோக்கில் நீ தலை சிறந்து இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் சொன்னார், தம்பி, பிரதர், 5வது ஒரு ஆராதனை இப்ப வச்சிருக்கீங்க. இந்த 5வது ஆராதனையில பெரிய பெரிய காரெல்லாம் வந்து நிற்க, எங்கன்னு வராங்க எங்கன்னு போறாங்கன்னே தெரியாது. 5 ஆராதனையிலையும் பெரிய காணிக்கையில, 5வது ஆராதனையில தான் நிறைய பணம் பெரிய. அப்ப ஏன் பாஸ்டர்னு கேட்டேன். அது அவங்களுக்கு சௌகரியமா இருக்காது. காலத்தை எழுந்துச்சு அறக்க பறக்க அவங்க வரமாட்டாங்க. எழுப்பி ஒருங்கி அப்படியே வந்து மத்தியானம் சாப்பாடுல ரெடி பண்ணி வச்சுட்டு வந்து 1 மணிக்கு இருந்து ஆராதிச்சுட்டு போய் சாப்பிடுவதற்கு அவங்களுக்கு எதுவாக இருக்கு. ஆமென். இது என்ன 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 ஊழியம்? பிசினஸ், வியாபார நோக்கம், வியாபாரம். பாருங்க, உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்தது, நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழைத்து போடுவேன். அப்ப வியாபார நோக்கோடு தேவனுடைய ஊழியத்தை செய்கிற இந்த லூசிபரின் ஆளுகைக்குள் செய்கிற இந்த ஊழியத்தை தள்ளி போட்டு சந்ததிகளை நிர்மூலமாக்கி போடுவோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் பிசாசினுடைய லூசிபருடைய ஆளுகைக்குள் இருக்கிறவர்கள் அந்த வியாபார நோக்கு தான். இதுல மாற்று கருத்தே இல்லை. ஆமென், ஆமென். இவ்வளவு ரூபா நம்ம முடக்கியாச்சு, இனி எத்தனை கோடி சம்பாதிக்க முடியும்? தொழில இத்தனை கோடி ரூபா போட்டிருக்கோம், இதுக்கு இத்தனை கோடி ரூபா சம்பாதிக்கணும். வியாபாரம். ஆமென். எவ்வளவு நஷ்டப்பட்டோம், எவ்வளவு நம்ம இழந்தோம். இதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தாமல் லாப நோக்கோடு கண்ணோக்கமாக இருப்போம் என்றால் நம்முடைய சந்ததியை அழிச்சு போவோம். நமக்கு தந்திருக்கிற மினுக்கு கல், மினுக்கு ட்ரெஸ், மினுக்கு உடை, மினுக்கு கார், மினுக்கு நடை எல்லாமே அகற்றி போடுவார். அதுதான் அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன். ஆமென். 17 பாருங்க, உன் அழகினால் உன் இருதயம் மேட்டின்மை ஆயிற்று. ஆமென், ஆமென். உன் அழகினால் உன் இருதயம் மேட்டின்மை ஆயிற்று, உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய். கர்த்தர் உன்னை முத்திரமோதிரமாக அவருடைய ஞானத்தையும் அவருடைய மகிமை அற்புதத்தையும் அடையாளத்தை செய்யக்கூடிய கிருபையை தந்து கட்டுண்டவர்களை விடுதலையாக்கவும், நோயிற்றவர்களை சுகப்படுத்தவும், பிசாசினால் வேதனைப்படுகிறவர்களை பிசாசின் ஓத்திரத்திலிருந்து மாற்றி அவர்களை தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக கண்டிதத்தோடும் எச்சரிக்கையோடும் அவர்களை உருவாக்கி பரலோகத்திலே கொண்டு போவதற்காக தான் ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். இதை விட்டு அவனுடைய அழகினால் இருதயம் வேற்றின்மை, அவனுடைய மினுக்கு வஸ்திரத்தினால் தன்னுடைய ஞானத்தை கெடுத்துக் கொண்டாய். உன்னை தரையிலே தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன் என்று கர்த்தராகிய தேவன் ஊழியக்காரர்களை பார்த்து எச்சரிக்கிறார். ஆமென், ஆமென். நம்ம வேற யாருமே சூழ்ந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு ஊழியத்தை பார்த்து ஒரு சில மணிக்கூறுக்குள்ளே இது இயேசுடைய ஆளுகையா லூசிபருடைய ஆளுகையா என்று நம்ம கண்டுபிடிச்சிடலாம். முடியுமா? முடியாது. 1 மணிக்குள்ள கண்டுபிடிக்கலாம். 1 மணிக்குள்ள அந்த ஆலயத்தில் போய் இருந்தாலே போதும். யார்கிட்டையும் விசாரிக்கன்னா ஒன்றும் வேண்டாம். இல்லை 1 மணிக்குள்ள அந்த பாஸ்டர்கிட்ட இருந்தாலே போதும். இல்லை 5 நிமிஷம் பாஸ்டர் பார்த்தாலே போதும். இது லூசிபருடைய ஆளுகையா இல்லை தேவனுடைய ஆளுகை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆமென், ஆமென். இப்ப தேவனுடைய ஆளுகை இல்லாமல் லூசிபருடைய ஆளுகையா இருந்தால்
ஆமென். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பாருங்க, உன்னை தரையில தள்ளி போடுவேன். ராஜாக்கள், பெரிய பெரிய மனுஷனா இருந்த நீ அவ்வளவு பெரிய பெரிய மனுஷர்கள் பரிகாசம் பண்ணக்கு விட்டு விடுவேன்னு சொல்ல. பரிகாசம். அடுத்த வசனத்தை பாரு. உன் அக்கிரமங்களில் ஏராளத்தினாலும் உன் வியாபாரத்தின் அநீதியினாலும் உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். அப்ப வியாபாரத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தர் பலிபீடத்தை குலைச்சப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறார். அப்ப வியாபாரம், சர்ச்சுகள்ல சீட்டு, சர்ச்சுகள்ல லேலம், சர்ச்சுகள்ல காணிக்க பிரிச்சு பாட்டு பாடி காணிக்க பிரிச்சது, காணிக்க போடியது தேவனுடைய ஒரு ஒழுங்கு, தேவனுடைய முறை, தசம பாகம் கர்த்தர் வச்சிருக்கிற ஒழுங்கு, ஸ்தோத்திர காணிக்க கர்த்தர் வச்சிருக்கிற ஒழுங்கு. இதெல்லாம் நான் மாற்று கருத்து சொல்லலாம். பொருத்தன காணிக்க, இப்ப ஒவ்வொரு காணிக்கையும் கர்த்தருக்கு கண்டு கர்த்தருடைய பிள்ளைகள் மனப்பூர்வமாய் செய்ய வேண்டியது. கண்டிப்பாகவோ கட்டாயமாகவோ இல்ல. ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டல்ல, அவனுடைய உள்ளத்திலே தோன்றி செய்ய வேண்டிய காரியம். தேவனுடைய ஆலயத்தில் வரும்போது வெறுங்கைய போகக்கூடாது என்பது தேவனுடைய கட்டளை. பைபிள் அறிவில் ஒரு காணிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய தாளந்துக்கு ஏற்றது போல அவர்கள் போடுவார்கள். மன உகந்து போட்டா அவங்களுக்கு ஆசீர்வாதம், மன உகந்து போடாம போட்டா அவங்களுக்கு சாபம். அது அவங்களே வருத்தி கொள்ளியது, அவங்களுக்கு சொல்லி கொடுத்து விட்டு பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஹalleluya. உன் தேவைய உன்னை உருவாக்கின தேவன் சந்திப்பார் என்ற விசுவாசம் வருகிறது. ஆமென். இது யாரு? கர்த்தர் உருவாக்குறது. இன்னைக்கு பைபிள் காலேஜ் உருவாக்குறது கர்த்தர் உருவாக்குறது இல்லை, பைபிள் காலேஜ் உருவாக்குகிறது. ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஆமென் சொல்லு. பாருங்கள், 19 ஜனங்கள் உன்னை விட்டதில்வார்கள். உன் பரிசுத்த ஸ்தலங்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய். ஆகையால் உன்னை பட்சிப்பதாகிய ஒரு அக்கினியை தான் உன் நடுவிலிருந்து புறப்பட பண்ணி உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். வியாபார நோக்கோடு, அக்கிரம நோக்கோடு, பணத்துக்காக, பெருமைக்காக, புகழுக்காக ஊழியம் செய்கிற அத்தனை பேரையும் அவர் சாம்பலாக்கி போடுவேன் என்று எச்சரிக்கிறார். ஆமென், ஹalleluya. 19 பாருங்கள். ஜனங்களில் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள். மகா பயங்கரமாவாய் இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய் என்று உரைக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நம்முடைய செய்தியுடைய நோக்கம், லூசிபர் பூமியை படைத்து கர்த்தர் லூசிபரை பூமியில் கொண்டு வைத்தார். இந்த பூமியில் ஆதி காலத்தில் கர்த்தருடைய ஆதாம், மனுஷனாகிய ஆதாமுடைய பிறகல்ல, ஆதாமுக்கு முன்னால் உள்ள காலத்தில் லூசிபர் இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிருந்தார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து ஜெயம் கொண்டாரோ, பிசாசை ஜெயம் கொண்டாரோ, பூமி அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆமென். பூமியும் பாதாளம் பரதேசின் அதிகாரத்தை யார் பெற்றுக்கொண்டது? கர்த்தராகிய இயேசு பெற்றுக்கொண்டார். ஆமென், ஹalleluya, ஹalleluya. 3ஆம் நாளுடைய செய்தியை நாம் பார்த்தோம். லூசிபர் இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருந்தார் ஆதி காலத்தில் என்பதை நாம் பார்த்தோம். இந்த லூசிபருடைய சுபாவத்தில் எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் நிச்சயமா அவன் உலகத்தில் சாம்பலுக்கு ஒப்பாக மாறுவார் என்று கர்த்தரை எச்சரிக்கிறார். இந்த வசனத்தை கேட்ட தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும், இந்த மீடியா மூலமாக கேட்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை உணர்ந்து கொண்டு
பரிசுத்த ஆவியை பெற்று மூழ்கி ஞானஸ்தானத்தை எடுத்து தேவனுக்காக மகிமையாக வாழுகிற நீ உன்னிடம் மேட்டின்மை இருக்கக்கூடாது, உன்னிடம் பெருமை இருக்கக்கூடாது, மினுக்கு வஸ்திரம் இருக்கக்கூடாது, மினுங்குகிற நகைகள் இருக்கக்கூடாது, ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. இருந்தால் உன்னை சாம்பலுக்கு ஒப்பாய் மாற்றுவேன். நீ தேவனுடைய அன்பை, தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய கிருபையை நீ வியாபார நோக்கில் செய்வாயானால், அது விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சந்ததிகள் பூமியில் இராதபடிக்கு சாம்பலாக்கி போடுவேன். உன்னையும் பூமியில் இராதபடிக்கு சாம்பலாக்கி போடுவேன். இதை உன்னை பார்க்கிற அத்தனுடைய கண்களுக்கு எதிராக இதை செய்வேன் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். இதை கேட்டு மனம் திரும்பி தேவனுடைய வழிக்கு விரோதமாய் நீங்கள் செயல்படாமல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன வார்த்தையின்படி வாழ நீங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.